வணக்கங்க. ஹரக் செல்லுங்க சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். நம்ம சென்னையில நடந்த ஒரு பயங்கரமான நிகழ்வு, ஒரு கொடூரமான சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அத பத்தி நம்ம பார்க்கலாம். அதாவது 26ஆம் தேதி ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடையார் மெயினான ஏரியா. சென்னையில வந்து ஒரு மெயினான ஏரியா அடையார். அங்க அடையார்ல வந்து இந்திரா நகர்ன்னு இருக்கு. அந்த இந்திரா நகர்ல ஃபர்ஸ்ட் அவென்யூல என்ன ஆகுதுன்னா, ஒரு பைக் ஷோரூம் இருக்கு, ஃபிளாட்ஸ்லாம் இருக்கு. நெறைய ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்லா வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா உங்களுக்கு அடையாருங்கிறது. அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சாக்கு மூட்டை ஒண்ணு கிடக்குங்க. அத வந்து அங்க ஃபுட் டெலிவரி பண்ண ஒருத்தர் வந்து பார்த்துருக்கிறாரு. பார்த்துட்டு என்ன பண்றாரு, ஒரு அப்படியே ஒரு சின்னதா பொருள்லாம் தோணாது. ஆனா பெருசா ஒரு மூட்டை இருக்கிறப்ப பக்கத்துல ஏத்தி டெலிவரி பண்றப்ப பார்க்குறப்ப, அந்த மூட்டையிலேருந்து கொஞ்சம் பிளட் எல்லாம் லீக் ஆகுறது தெரியுது. உடனே அவரு சந்தேகப்பட்டு அங்க இருக்கிறவங்கட்டலாம் சொல்றாரு. உடனே எல்லாம் போலீஸ் ஃபோன் பண்றாங்க. போலீஸ் வந்துடுறாங்க. வந்து அந்த மூட்டைய அவுத்து பார்த்தா எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு த மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. பார்க்குறாங்க. போலீஸ் வந்தாலும் சொல்லி ரொம்ப கலவரமா ஆயிடுது. பரபரப்பாகுது. போலீஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதுல வந்து ஒருத்தரு ஒரு ஒரு ஆணோட சடலம் வந்து இருக்குது. அவர் முகம்லாம் வந்து ரொம்ப அடிச்சு கொடூரமா தாக்கப்பட்டு முகம்லாம் வந்து பயங்கரமா தாக்கப்பட்டது தெரியுது. உடம்பெல்லாம் வந்து கை, கால் எல்லாமே ரொம்ப தாக்கப்பட்டுருக்கிறாரு. வெட்டியிருக்கிறாங்க. வெட்டி அந்த சாக்கு மூட்டையில போட்டு கட்டி போட்டு போயிருக்கிறாங்க யாரோ ஒருத்தவங்க. இத பார்த்தோன்னா ஒண்ணும் புரியல. உடனே போலீஸ் என்ன பண்றாங்க, அவர் வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்காக ராயப்பேட்டைக்கு அனுப்பிச்சிடுறாங்க அந்த பாடிய. அனுப்பிச்சதுக்கப்புறம் ஒண்ணுமே புரியாது. யார் இந்த ஆளு? இப்படி யார் கொண்டாந்து போட்டிருப்பா? அதுவும் ஒரு மெயினான ஏரியால வந்து போட்டிருக்காங்களேன்னு சொல்லிட்டு விசாரணைய ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்க்குறாங்க. ஒரு நல்ல மெயினான ஏரியாங்கிறனால சிசிடிவி கேமரா இருக்குது எல்லாம். அத எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அதுல என்ன தெரியுதுன்னா, 2 பேர் பைக்ல வராங்க. அந்த பாடி போடுறாங்க. போட்டுட்டு அதாவது மூட்டைய போடுறாங்க. போட்டுட்டு போறாங்க. மூஞ்சில வந்து ஏதோ துணி மாரி மாஸ்க் மாரி போட்டுருக்காங்க. ஸோ முகம் சரியா தெரியல. ஆனா பைக் நம்பர் இருக்கு. ஸோ பைக் நம்பர வந்து அவங்க வச்சு கண்டுபிடிச்சு அது யாருது என்னன்னு சொல்லி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடி அனுப்பிச்சிருக்காங்களா, அதுல வந்து அவரோட பாக்கெட்ல அந்த இறந்து போன நபரோட பாக்கெட்ல வந்து ஒரு 2 துண்டு சீட்டு இருக்குது. அது சீட்டு எடுத்து என்னன்னு பார்த்தா நெறைய ஃபோன் நம்பர்ஸ்லாம் எழுதியிருக்கு. சரி அந்த ஃபோன் நம்பர வந்து இவங்க ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி பார்த்தா அது வந்து அடையார்ல இருக்கிற ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ் கம்பெனியோட நம்பர். அது கேட்ட உடனே இவங்க ஃபோன் பண்ணிட்டு நாங்க நேர்ல வரோம் சொல்லி போலீஸ் வந்து நேர்ல போயிடுறாங்க. நேர்லயே போயிடுறாங்க. போயிட்டு அங்க வந்து என்னன்னு சொல்லி, "உங்க நம்பர் இங்க இருக்கு" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சொல்றாங்க. அப்போ என்ன சொல்றாங்கன்னா அவரு, "ஆமா ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபேமிலியோட ஒருத்தர் வந்தாரு." அந்த ஃபோட்டோவ காமிக்கிறாங்க. ஃபோட்டோவ காமிச்சுட்டு, "இவரு தான் வந்து இவரு உங்களுக்கு தெரியுமா என்னன்னு?" சொல்லி கேட்குறாங்க. அவங்க பார்த்துட்டு, ஆமா இது மாரி வந்து ஒரு 3 பேரு. அதாவது ஹஸ்பண்ட் ஒருத்தரு, அவங்க ஒய்ஃபு, குழந்தை வந்தோட ஒரு ஃபேமிலி வந்தாங்க. வந்துட்டு இங்க வந்து செக்யூரிட்டி வேலை இருக்குதா எங்கேயாச்சும்? அதாவது எங்கேயாவது செக்யூரிட்டி தேவைப்படுதுன்னு வச்சுங்களேன், இவங்க வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்தந்த யார் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இப்ப ப்ரொவைட் பண்ணுவாங்க. இவங்க செக்யூரிட்டி வேலைக்கு அனுப்புவாங்க. அது மாரி ஒரு சர்வீஸ் பண்ணிட்டுருக்காங்க. அங்க வந்து கேட்டாங்க, "வேலை ஏதாவது காலி இருக்கா? செக்யூரிட்டி வேலை" அப்படின்னு கேட்டாங்க. "இப்போ ஒண்ணும் காலி இல்ல. நாங்க இருந்தா உங்கள கூப்பிடுறோம்னு" சொல்லிட்டு அவர் நம்பர வாங்கி வச்சுக்கிட்டோம். அவரு எங்க நம்பர வந்து எழுதிட்டு போயிருக்கார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவருங்க என்ன பண்றாங்க, இவரோட நம்பர் வந்து இப்ப கிடைச்சிச்சு. அவர் பேர் என்னன்னு கேட்குறாங்க. அவர் பேர் வந்து கௌரவ் குமார்ன்னு சொல்லி செக்யூரிட்டி ஆஃபீஸ்ல சொல்றாங்க. ஸோ செக்யூரிட்டி சர்வீஸ்ல சொல்றாங்க. ஸோ அவர் பேர் வந்து கௌரவ் குமார் தெரிஞ்சுச்சு. ஸோ அவர் வந்து அப்ப இவரு மட்டும் வந்தாரு, கூட ஒய்ஃபு, குழந்தைங்க வந்தாங்கன்னா, அவங்க 2 பேரும் எங்க? அப்படின்னு போலீஸ்க்கு வந்து ஒரே சந்தேகமா இருக்கு. அவங்களுக்கு என்ன இருக்கும்? எங்க இருக்காங்க? என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவர் ஃபோன் நம்பர் கிடைச்சிச்சு. ஸோ அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து அங்கருந்து யாருக்கு ஃபோன் பண்ணாங்க என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயில் பார்க்குறாங்க. பார்த்தா என்ன ஆகுதுன்னா, அதுல வந்து ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணா, அது அடிக்கடி ஒரு நம்பருக்கு பேசியிருக்கிறாரு. அடிக்கடி ஒரு நம்பருக்கு பேசணும். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணா, அது வந்து கிருஷ்ண பிரசாத்ன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு போகுது ஃபோன். ஸோ அவர நேர்ல போய் எங்க இருக்காரு கேட்டா, அவர் அடையார்ல வந்து கடையில வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு 60 இயர்ஸ் இருக்கும் அவருக்கு. அவர்கிட்ட போய் யாரு என்னன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. இது மாரி ஃபோட்டோ காமிச்சு யாருன்னு கேட்டோனே, கௌரவ் பிரசாத் தெரியுமா? அப்படிலாம் கேட்டோம். அவர் என்ன சொல்றாரு, கௌரவ் குமார். கௌரவ் குமார் தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, அவர் சொல்றாரு, ஆமா எனக்கு வந்து இவரும் பீகாரி தான். பீகார்லருந்து வந்தவர் தான் அந்த கிருஷ்ண பிரசாத்தும். ஆமா எனக்கு தெரிஞ்ச பையன் தான் எனக்கு அப்படி சொல்லிட்டு, அவன் வந்து ஒரு 2 வருஷமா வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து செக்யூரிட்டி வேலையா பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஏதோ காரணத்தால வேலை அவனுக்கு போயிடுச்சு. அப்புறம் சரி வேலை இங்க தேடி பார்த்து கிடைக்கலோன ஊருக்கு போயிட்டான். போயிட்டு அங்கருந்து எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க. ஏன்னா பீகார்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு டெவலப் ஆகாத ஒரு ஸ்டேட்டு. அங்க படிப்பறிவு ரொம்ப கம்மி. அதே மாரி வந்து வேலையும் ரொம்ப கிடைக்காது. அப்படிங்கிறனால நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அங்கருந்து நெறைய பேர் கட்டிட வேலை, நெறைய வேலைக்கெல்லாம் வந்து அப்புறம் ஹாஸ்பிட்டலு, நெறைய இடத்துல வந்து அவங்க வேலை பார்க்குறாங்க. பெரிய சரவணா ஸ்டோர் அது மாரிலாம் பெரிய பெரிய மாலு அங்கே நெறைய இடத்துல வந்து அங்கருந்து வந்தவங்கலாம் வேலை பார்க்குறாங்க. நார்த் இந்தியன்ஸ். அது மாரி பீகார்லேருந்து வந்தவங்க நெறைய வேலை பார்த்துட்டு இருப்பாங்க.
அது வந்து அப்போ வந்து சொல்றாரு, அம்மா அங்கேருந்து ஃபோன் பண்ணி ஏதாவது வேலை இருந்தா கேட்டுட்டே இருந்தாப்புல. அப்புறம் நான் தான் சொன்னேன், "சரி நீ கிளம்பி வா." கிளம்பி ஃபேமிலியோட கிளம்பி வர சொல்லியிருக்கிறாரு போல இருக்கு. "கிளம்பி வா, இங்க பார்த்துக்கலாம். அதான் வேலை பார்த்து குடுக்குறேன்." அப்படின்னு சொன்னோனே, சரி ரொம்ப 21 அன்னைக்கு தான். ஜான்வரி 21 அன்னைக்கு பீகார்லேருந்து அவர் வந்து ட்ரெயின் மூலியமா என் ஒய்ஃபு, குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. வந்து நேரா கிருஷ்ண பிரசாத போய் பார்த்துருக்கிறாரு. பார்த்து அவர்கிட்ட சொன்னோனே, அவரு தான் வந்து இந்த செக்யூரிட்டி சர்வீஸ் கம்பெனில போய் பாரு அப்படின்னு சொன்னோனே, அங்க போய் தான் பார்த்துருக்காரு. அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோனே, வேலை இல்லன்னு சொன்னோனே, சரி அன்னைக்கு வந்து எங்க வீட்லயே தங்கிக்கும்னு சொல்லி தங்கிட்டு, மறுநாள் என்ன சொல்றாருன்னா, இதுல தரமணியில இருக்க சென்ட்ரல் பாலிடெக்னிக்ல வந்து சிக்கந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வேலை பார்க்குறான் செக்யூரிட்டியா. அந்த பையன்ட்ட போய் நீ கேளு, கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவான். அவனும் பீகார் பையன் தான். ஸோ நம்ம ஊர் பையங்கனால கண்டிப்பா வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். நீ பாரு அப்படின்னு சொன்னோனே, சரின்ட்டு இவர் என்ன பண்ணிக்கிறாரு, ஒய்ஃபு, குழந்தைங்க எல்லாரையும் கூட்டிட்டே போயிருக்கிறாரு. அட்லீஸ்ட் எங்கேயாச்சும் விட்டு போயிருக்கலாம். அவரையும் கூட்டிட்டு போயிருக்கிறாரு. போய் அந்த சிக்கந்தர போய் பார்த்துருக்கிறாரு. பார்த்தோனே அவன் பார்த்துட்டு என்ன சொல்றான், "கண்டிப்பா உனக்கு வேலை நான் வாங்கி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ப ஊர் ஆளா இருக்கேன்னு சொல்லிட்டு, "வேலை வாங்கி தரேன்" அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அத வந்து இவரு ஃபோன் பண்ணி இந்த கௌரவ் குமார் வந்து இவரு ஃபோன் பண்ணி சொல்றாரு. இது மாரி வந்து நான் பார்த்துட்டேன், சிக்கந்தர பார்த்துட்டேன். அவன் வந்து எனக்கு கண்டிப்பா வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறான்னு சொல்லிட்டு, அந்த சென்ட்ரல் பாலிடெக்னிக்லயே வந்து நியூ பில்டிங் ஏதோ கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த இதுலயே வந்து தங்கிக்கோ. இப்ப நெறைய கட்டட வேலைலாம் நடக்கிற பார்த்திருப்பேன். அங்கேயே வந்து அங்க வேலை செய்றவங்கலாம் அங்கேயே தான் தங்கிப்பாங்க. அது மாரி இங்கேயே தங்கிக்கோ அப்படின்னு. சரி நான் அங்கேயே தங்கிக்கிட்டேன். அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இந்த நியூஸ் வந்து மறுநாள் வந்து இவர்ட்ட சொல்லியிருக்கிறான். கிருஷ்ண பிரசாத் சொல்லிட்டு அரபிசாடு. இந்த விஷயத்த வந்து கிருஷ்ண பிரசாத் வந்து போலீஸ் கிட்ட சொல்றாரு. இதாங்க நடந்தது அப்படின்னா, சரி ஓகே சொல்லிட்டு அந்த சென்ட்ரல் பாலிடெக்னிக் போறாங்க. அங்க போய் சிக்கந்தர்ன்னு சொன்னாங்கல்ல, அவன கூப்பிட்டு கேட்குறாங்க. அவன் கேட்டப்ப அவன் வந்து முன்னுக்கு பின்ன சரியா பதில் சொல்லாம மாத்தி மாத்தி ஒரு மாரி சொன்னோனே, அவன கூட்டிட்டு போய் நல்லா போலீஸ் விசாரணைல எப்படி பண்ணுவாங்களோ, அது மாரி விசாரிக்கிறாங்க. அப்போ வந்து எல்லாத்தையும் சொல்றான். பயங்கர ஷாக் ஆகுது. என்ன சொல்றான்னா, நாங்க தான் கொலை பண்ணோம். நானும் என் ஃப்ரெண்டுலாம் சேர்ந்து பண்ணோம். ஒரு 5 பேருன்னு சொல்லிட்டு. இவர மட்டும் கொலை பண்ணல. இவன மட்டும் என் ஒய்ஃபு, குழந்தை எல்லாருமே கொன்னுட்டோம் அப்படின்னோனே பயங்கர ஷாக்கா இருக்கு. என்னடா படுபாவி எல்லாரையுமே கொன்னுட்டியா? சொல்லி என்னன்னு கேட்டா, அப்பதான் சொல்றான். இவங்க ஒய்ஃபு எல்லாம் இங்க தங்கியிருக்கிறாங்க. அவன் அந்த இதுலயே வந்து வேலை அந்த இதுலயே வந்து செக்யூரிட்டியா வந்து வேலை வாங்கி குடுத்துருக்கான். அந்த சென்ட்ரல் பாலிடெக்னிக்லயே சொல்லிட்டு. அப்படி இருக்க சமயத்துல என்ன ஆகுதுன்னா, அதான் வேலை வாங்கி குடுத்துர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அன்னைக்கு குடுத்தானா ஏன்னா வந்து ஒரு 2 நாள் தான் ஆகுது. வாங்கி குடுத்துட்டானா என்னன்னு தெரியல. அங்கேயே தங்க வச்சுருக்கான். அவங்க ஒய்ஃப பார்த்துட்டு என்ன பண்றான், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போய் இவங்க ஒய்ஃப் இருக்கா. இவருக்கு இந்த இவருக்கு கௌரவகுமாருக்கு வந்து ஒரு 24 இயர்ஸ், 25 இயர்ஸ் சொல்றாங்க. அவங்க ஒய்ஃப் அப்போ 20 இயர்ஸா இருக்கும். 2 வயசு குழந்தை. அவங்க என்ன பண்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் இது மாரி வந்த மாதிரியும் ஊர்லேருந்து அவங்களும் பீகார்லேருந்து வந்தவங்க எல்லாம். அவங்கலாம் சேர்ந்து என்ன பண்றான், இவங்க ஃபேமிலிய பத்தி சொல்றான். வந்திருக்காங்க. அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப அழகா இருக்காங்க, போறாங்க அப்படிலாம் சொல்லி முடிச்சோன்ட்டு, என்ன பண்றாங்க, எல்லாரும் வந்து ஒரு மாரி பிளான் பண்றாங்க. பண்ணிட்டு என்ன பண்றாங்க, எல்லாம் வந்து அன்னைக்கு சாட்டர்டே அன்னைக்கு, அதாவது 24த் அன்னைக்கு சாட்டர்டே வந்து குடிக்கிறாங்க எல்லாருமே. குடிச்சிட்டு என்ன பண்றாங்க, நேரா இவங்க தங்கியிருக்க இடத்துக்கு வராங்க. அது என்ன ஒரு பாதுகாப்பே இல்லாம இடத்துக்கு வந்துருக்காங்க. அவர் கௌரவகுமார் வந்து வெளியில ஏதாவது இருக்கிறாரு. இவங்க வந்துட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து தப்பா நடக்கிறதுக்கு பிஹேவ் பண்றாங்க. கைய பிடிச்சு இழுக்கிறது, பொருளெல்லாம் பண்ணா அந்த பொண்ணு கத்துது. அவங்க ஒய்ஃப் வந்து பேர் வந்து முனிதா குமாரி அவங்க பேரு. அந்த பொண்ணு ரொம்ப கத்துது, குழந்தை கத்துது. உடனே சத்தம் கேட்டு பக்கத்துல இருந்து கௌரவகுமார் ஓடியாந்து இது மாரி பண்றத பார்த்தோனே ரொம்ப ஷாக் ஆயிட்டு, அவங்கலாம் பிடிச்சு தள்ளுறாரு, போறாரு. அவரால முடிஞ்சத பண்றாரு. ஆனா எல்லாம் நல்லா குடிபோதையில வந்துட்டு, இவன வந்து தள்ளி விட்டுட்டு, அவங்க வந்து பாலியல் வன்கொடுமை பண்றாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் தகராறு ஆயிடுது. நான் ஒய்ஃப காப்பாத்தணும், குழந்தைய காப்பாத்தணும். அவரு போராடுறாரு. இவங்க 4, 5 பேர் குடிச்சிருக்காங்க. அங்க இருக்க இரும்பு ஒரு ஆள எடுத்து அவன அடிச்சே அவன கொன்னுடுறான். யோசிச்சு பாருங்க. அவங்க ஒய்ஃப் அங்க இருக்கிறாங்க. வந்து 2 நாள் தான் ஆகுது. அவங்க ஒய்ஃப்க்கு முன்னாடியே வந்து போட்டு ஹஸ்பண்ட போட்டு அடிச்சே கொன்னுடுறாங்க. இறந்துடுறான். அப்புறம் பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த அம்மாவையும் வந்து கொன்னுட்டு, அந்த குழந்தையும் வந்து செவுத்துல மோதி, அந்த குழந்தையும் கொன்னுட்டு, எல்லாரையும் கொன்னுட்டு, அன்னைக்கு என்ன பண்றாங்க, அங்கேயே தான் தங்கியிருக்கிறாங்க. அன்னைக்கு இந்த இன்சிடென்ட் நடந்து, அவங்க எல்லாரையும் கொன்னுட்டு, அந்த கொலை செய்யப்பட்ட அந்த உடல்களோட அந்த ரூம்லயே எல்லாரும் இருந்திருக்கிறாங்க. இருந்துட்டு, விடியகாத்தால எழுந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு என்ன பண்றாங்க, இத வந்து டிஸ்போஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியா டிஸ்போஸ் பண்றதுங்கிறது எப்படி பாருங்க, அந்த போதை தெளிஞ்சு எழுந்தா கூட, ஐயோ தப்பு பண்ணிட்டோமே ஒரு இது கிடையாது. எழுந்து 3 பாடியும் 3 இடத்துல தனித்தனியா வீசிருவோம். அப்பதான் போலீஸ்க்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சாக்கு மூட்டையில வந்து தனித்தனியா 3 பாடியும் போட்டு கட்டி, இங்க வந்து இவரத வந்து என்ன பண்றாங்க, ஒரு குழந்தைய வந்து மத்திய கைலாஷ் கிட்ட இருந்த அந்த பக்கிங்ஹாம் கால்வாயில வந்து அங்க போட்டுறாங்க. ஒய்ஃபோடது வந்து பெருங்குடியில குப்பையெல்லாம் கொட்டுவாங்கல்ல, அந்த இடத்துல போட்டோன்றாங்க. இவரது எடுத்து திருவான்மியூர் கடல்ல போட்டுறலாம் அப்படி சொல்லிட்டு, கௌரவகுமாரத வந்து பைக்ல ஏத்திட்டு 2 பேரும் வந்திருக்கிறாங்க. அது திருவான்மியூர் போற வழியில வந்து என்ன இருக்குன்னா, பைக்ல இருந்து விழுந்துருச்சுன்றாங்க. விழுந்ததுனால திருப்பி எடுத்து பைக்ல போட முடியல. ஜனங்கலாம் வந்துருவாங்களேன்ட்டு,
அப்படியே போட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. கடல்ல போட்டா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு தான் இங்க போட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் குடுத்துருக்கான். சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றானுங்கல்ல, அவங்க 4 பேரையும் சேர்த்து மொத்தம் 5 பேரையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் வந்து கஸ்டடியில எடுத்திருக்கு. இதாங்க மேட்டர்ன்னு சொல்லிட்டு, இது வந்து எவ்வளோ கொடூரமா இருக்கு. அதுவும் நம்ம சென்னையில நம்ம சென்னை தமிழ்நாடோட தலைநகர் சென்னையில என்ன சொல்றாங்கன்னா, இந்த 3 பாடி போட்டது இல்லாத அந்த இன்சிடென்ட் நடந்தது எல்லாத்துக்கும் கொஞ்சம் தூரத்தில தான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அது மாரி இருக்கிற சமயத்தில கொஞ்சம் கூட பயமே இல்லாம, கூலா வந்து இது மாரி பண்ணியிருக்கிறாங்கன்னா, மெயினா இதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா, குடிபோதையில இருந்திருக்கிறாங்க. ஸோ மது. அதுவும் போதை 2மே வந்து இப்ப ரொம்ப வந்து தலைவிரிச்சு ஆடுது தமிழ்நாடு ஃபுல்லா. அதுவும் இல்லாம உங்களுக்கு நார்த்லருந்து வரவங்க கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க ஒரு 65,00,000 பேர் போல இருக்கிறாங்க. அதாவது அங்கருந்து இங்க வந்து வேலை பார்க்குறவங்க 65,00,000 போல வந்து இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து அவங்க வந்தவங்களோட விவரங்கள்லாம் வந்து கண்டிப்பா வந்து இன்னர் லைன் பாஸ்போர்ட்ன்னு சொல்றாங்க. அதாவது அவங்க வந்தவங்க எதுக்காக வந்தாங்க? அவங்க பேரு, அட்ரஸ், ஆதார் கார்டு அதாவது நார்மலா வந்துட்டு போறவங்கல்ல, இங்க வேலைக்குன்னு சொல்லி வராங்க பார்த்தீங்களா? அவங்க டீட்டெயில் ஃபுல்லா வந்து குடுக்கணுன்றாங்க. போலீஸ்ல வந்து என்ன வேலை பார்க்குறாங்க? என்ன? அவங்க யார் பார்க்க வருவா? இங்க தங்கியிருந்த இடம் என்ன? என்ன? அவங்க மேல ஏதாவது கேஸ் இருக்குதா? என்ன? அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்து குடுக்கணும். சர்டிஃபிகேட் மாரி குடுத்து, எந்த அவங்க மேல கேஸ் இல்லாம சொல்லி, அவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு. அவ்வளவும் வச்சு அ க போலீஸ்ட்ட குடுக்கணுன்றாங்க. ஆனா, இவ்வளவையும் வந்து வச்சு போலீஸ் வந்து ஃபுல்லா செக் பண்ண முடியுமான்னா, ஆரம்பத்துலேருந்தே பண்ணியிருக்கணும். இப்ப 65,00,000 சொல்றாங்க. அது 1,00,00,000 கூட இருக்கலான்றாங்க. அவ்வளோ பேர் வந்து இங்க தங்கியிருக்கிறாங்க. தங்கியிருக்கப்ப எல்லாருமே கெட்டவங்க கிடையாது. ஆனா, சில பேர் வந்து இது மாரி இதுல வந்து சமூக விரோதிங்க மாரிங்க அதாவது நார்த்லேருந்து வரப்பயே வந்து சில சமூக விரோதிகள் அப்படிலாம் கலந்து வராங்க. சில பேருக்கு இந்த துப்பாக்கி கலாச்சாரம்லாம் இங்க வருது பார்த்தீங்களா? அந்த நம்ம ஊர்ல வந்து ரவுடிங்க அப்படிலாம் வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் கூட அங்க சீப்பா கிடைக்குதுன்னு சொல்லி, அங்கருந்து கொண்டு வந்து குடுக்குறாங்க அப்படிலாம் கூட சொல்றாங்க. அது வந்து அது மாரிலாம் நடக்குது. அதெல்லாம் வந்து நார்த்லேருந்து வராங்கன்னா ரொம்ப கண்காணிப்போட இருக்கணும். அடுத்தது இதெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்கு வந்து போலீஸ் வந்து தமிழ்நாடு போலீஸ் பத்தி சொல்லவே வேணாம். எவ்வளோ அவங்க திறமையானவங்கன்னு தெரியும் உனக்கு. இப்படியே பாருங்க இவ்வளோ சீக்கிரம் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல அவங்க வந்து இதெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கு கரெக்ட்டா பாதுகாத்து இது மாரிலாம் நடக்காம அவங்க பண்ணணும். இது மாரி நார்த்லேருந்து வராங்களா, ஃபுல்லா வந்து நைட்லலாம் வந்து ரோந்து போடுறது அது மாரிலாம் இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல வந்து அவ்ளோ சத்தம் போட்டிருக்கு. அவ்ளோ கொலை பண்றப்ப எவ்வளோ ஒரு சத்தமே இல்லாம யாரும் செத்து போயிருக்க மாட்டாங்க. அவ்ளோ சத்தம் கேட்டிருக்கும். அது எப்படி வெளியில அந்த நிசப்தமா இருக்கப்ப யாருக்குமே எப்படி கேட்காம இருந்தது? யாருமே அப்படி பார்க்காம இருந்தாங்கன்னு புரியல. ஏன்னா தமிழ்நாடுங்கிறத சொல்லுவாங்கல்ல, "வந்தா வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு" சொல்லி அவ்வளவு இதா சொல்லுவோம். தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம வந்தோம்னா, இங்க வந்து தைரியமா போலாம் இந்த ஊருக்கு. ரொம்ப வந்து பாதுகாப்பான இடம். அப்ப மத்த இத கம்பேர் பண்றப்ப ரொம்ப பாதுகாப்பான இடமா இருந்தது இங்க. அவ்ளோ தைரியமா வரலாம், போலாம் அப்படி சொல்லிட்டு இருந்தது. இப்ப அப்படியே தலைகீழா எங்க எடுத்தாலும் நார்த் இந்தியன் பண்றது அவங்க அதுவும் இல்லாம அவங்க இன்னொன்னு வெளிநாடே போறோம், இல்ல வெளி மாநிலத்துக்கே போறோம்னு வச்சுக்கங்களேன், அங்க வந்து இப்ப நம்ம தமிழ் பேசுறவங்க போறோம்னா, நம்ம தமிழ் இருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், ஆஹா நம்ம ஊர் ஆளுங்க வந்துட்டாங்க. இல்ல ஃபாரின் போறப்ப நம்ம ஊர் ஆளுங்க பார்த்தா, இப்ப தமிழ் பேசுறவங்க இருந்தாங்கன்னா, நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும், நிம்மதி வரும், ஒரு தைரியம் வரும். அதே மாரி அவங்களுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இப்படி இருப்போம். அதே மாரி இவங்களும் பார்த்தீங்கன்னா, அந்த பீகார்லருந்து வந்திருக்கோம். அந்த ஆளுங்களும் இந்த தப்பா பண்ணானுங்கல்ல, அவனுங்களும் வந்து பீகார்காரங்க தான். அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு வந்து உதவி பண்ணணும்னு வந்திருக்கா நம்ம ஊர் ஆள் வந்திருக்காருன்னா, அதுல கூட ஒரு இது இல்லாம, அப்புறம் அந்த போதை வந்து கண்ண மறைச்சிருச்சு அவனுக்கு. குடியில வந்து என்ன பண்றோம்னு தெரியாம பண்ணியிருக்கிறாங்க. அதான் என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் விசாரணைல தான் தெரியும். இவங்க ஏற்கனவே இது மாரி நெறைய பண்ணியிருக்கிறானுங்களா? இல்ல முதல் தடவ பண்றப்ப இவ்வளோ தைரியமா பண்ணுவானுங்களா? அப்படிங்கிற மாரி இருக்கு. அது என்ன கொலை பண்றது வந்து சர்வசாதாரணமா போச்சுங்க. உயிர எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியா போயிடுச்சு. சுத்தமா வந்து ஒரு பயமே இல்லாம போயிடுச்சு. ஆனா கொலை பண்ணா ஈஸியா தப்பிச்சிடலாம். என்ன சட்டம் ஒழுங்கு இருக்குங்க மாரி ஆயிப்போச்சு. தொட்டத்துக்கெல்லாம் அப்படிதான். இந்த பாலியல் வன்கொடுமையும், ஒரு கொலையுங்கிறது சர்வசாதாரணமா போயிடுச்சு. எப்படி வந்து மக்கள் பெண்கள்லாம் வாழுறதுன்னே தெரியல உங்களுக்கு. இது மாரி இதுக்கு வந்து என்னன்னா, சட்டம் வந்து கண்டிப்பா வந்து கடுமையான மரண தண்டனை கடுமையான மரண தண்டனைங்க குடுக்கணும். இப்ப அரப் கண்ட்ரீஸ்லாம் எப்படி பண்றாங்க பாருங்க. ஒரு சின்னது வந்தாலும் உடனே வந்து மரண தண்டனை குடுத்துடுறாங்க. அது மாரி சட்டம் இங்க வந்தா ஒழிய, இதெல்லாம் கண்டிப்பா ஒண்ணும் நம்ம என்னதான் போட்டு கேஸ் போடுறோம், அப்படி போடுறோம், இப்படி பண்ணோம்னு சொல்றோம் நம்ம. மரண தண்டனை குடுக்கணும் எல்லாமே பேசுறோம். ஆனா நடைமுறையில என்ன நடக்குது அது சொல்லுங்க பாப்போம். அவங்க இப்ப இதுவரைக்கும் தப்பு நடந்திருக்குன்னா, அந்த ஆளுங்கலாம் எங்க இருக்காங்க? என்ன? ஒண்ணுமே நமக்கு தெரியாது. அவ்வளோதான். அதனால வந்து கண்டிப்பா வந்து இது மாரி தப்பு பண்ணி கொலை பண்ணோம்னா, கண்டிப்பா மரண தண்டனை கிடைக்கும்னா, அடுத்த நிமிஷம் பாருங்க எவ்வளோ குற்றங்கள் குறையுது பாருங்க. அது வந்து தமிழ்நாடு அரசு வந்து இதெல்லாம் கண்டிப்பா வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும். மக்கள் வந்து நம்ம அரச நம்பி தான் நம்ம இருக்கிறோம். அவங்க பாதுகாப்பு குடுப்பாங்கன்னு சொல்லி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப அது எவ்வளோ மெயினான ஏரியா. தரமணி அங்கலாம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வந்து ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்குது. எவ்வளோ பேர் அங்க தங்கி வேலை பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு அவ்வளோ பெரிய இதில வந்து இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குன்னா, ஒரு வந்து எப்படி வந்து அந்த அவர் பாதுகாப்பு எவ்வளோ கேள்விக்குறி தான் ஆவுது இங்க. இதுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம பேசுறோம் இந்த விஷயத்த பத்தி. ஆனா இதுக்கு வந்து என்னதான் தீர்வு
அப்படிங்கிறது உண்மையா சத்தியமா புரியல. இது வந்து கண்டிப்பா வந்து அரசாங்கம், கோர்ட்டு, போலீஸு எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து இது நடவடிக்கை எடுத்து, இத வந்து ரொம்ப வந்து ஒரு போர்க்கால அடிப்படையில வந்து இத பார்த்து சரி பண்ணாதாங்க முடியும். இல்லன்னா நம்ம வாழவே முடியாது இங்கலாம். அது உங்களோட ஷேர் பண்ணணும்னு நெனச்சா, என்ன பண்ணலாம்? எப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துன்னு சொல்லுங்க. நம்ம எல்லாம் குரல் குடுத்து ஆவணும் இதெல்லாம். சோசியல் மீடியாலாம் பயங்கரமா அப்படிதான் போயிட்டுருக்கு எல்லாம். அவங்கவங்க எவ்வளவு ஆத்திரமா, எவ்வளவு கோவமா, எவ்வளோ பேசுறாங்க தெரியுமா? நம்பளால முடிஞ்சத வந்து கண்டிப்பா பண்ணணும் இத. அதே மாரி வந்து நம்மளும் வந்து ஏதாவது இது மாரி ஒரு நடந்தது, ஒரு சத்தம் கேட்குது, இது பண்ணுனா, நம்மளும் அலர்ட்டா என்னன்னு சொல்லி பார்க்கணும் நம்மளும். ஒரு நம்மளால முடியாட்டி கூட 4 பேர் சேர்ந்தாச்சும் என்னன்னு கொஞ்சம் கண்காணிக்கணும். யாருக்கோ நடந்ததுன்னு சொல்லி விட்டுட்டு போ முடியல பாருங்க. பாவம் அந்த பையன் வந்து அந்த ஊர்லருந்து ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க மட்டும் வந்து தங்கி தான் வேல பார்ப்பாங்க. மத்தபடி செக்யூரிட்டி மொதல்ல அந்த ஸ்ரீபெரும்புதூர்ல வேல பார்த்தப்ப குடும்பத்தோட தங்கியிருந்தாரா என்னன்னு தெரியல. இல்ல அவருக்கு கல்யாணம் ஆயிருந்தா என்னன்னு கூட தெரியல அப்ப. அதனால பார்த்தீங்கன்னா, அப்ப தங்கியிருந்தாரா என்னன்னு தெரியல. ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆ குடும்பத்தோட வந்து இவர் சொன்னாரு, அவரு சொன்னாருங்கிறத நம்பி கூட்டிட்டு வந்து, இது மாரி வந்து இவரு வந்து 4 நாளே உயிர் போயிடுச்சுங்க. அவங்க ஊர்லலாம் என்ன நெனச்சுட்டு இருப்பாங்க? தெரியுமா? தெரியலையான்னு கூட தெரியல. பையன், பொண்ணெல்லாம் போனாங்களே, என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. ஒரு ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்குங்க. வந்து ஒரு வேலைக்கு பொழைக்க வந்தவங்கள வந்து இப்படி போட்டு பண்ணியிருக்கிறான்னா, அவங்கலாம் கண்டிப்பா தயவுசெய்து சும்மாவே விடக்கூடாது. கண்டிப்பா மரண தண்டனைங்க கிடைக்கும். அவ்வளோ கோவமா வருதுங்க இதெல்லாம். இதெல்லாம் என்னதான் தீர்வுன்னே புரியல. சரி இந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். அவ்ளோ மனக்குமுறலா, அவ்ளோ கவலையா இருக்குங்க நம்மளுக்கு. நம்மளுக்கு அந்த பையன் என்ன நெனச்சு வந்தானோ, எப்படி பாவம் அவ்ளோ இங்க வந்தா வேலை கிடைக்கும்னு நம்பி நம்பி வந்திருக்கிறான் அவன். வந்த இடத்துல இப்படி உயிர் போச்சுன்னா எவ்ளோ கொடூரம் பாருங்க அது பாவம். அத நெனச்சு கூட பார்க்க முடியல நம்மளால. அத இமேஜின் பண்ணாலே ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்குங்க. இந்த சின்ன பச்சை குழந்தை எவ்ளோ பாருங்க அந்த குழந்தைய வந்து எங்க போட்டோம்னு சொல்லி அந்த குழந்தையோட பாடி எடுத்துட்டாங்க. இவரு அந்த கௌரவகுமாரத்த எடுத்துட்டாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க முனிதா குமாரின்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு தான் தேடிட்டு இருக்கிறாங்க. எங்கன்னு சொல்லி 2வது நாளா ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க. இன்னும் பாடி கிடைக்கல. அதாங்க விஷயம். இவ்ளோ கொடூரம் நடந்திருக்கு. இத வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க.